இன்னைக்கான டாப் சம்பவங்கள் என்னென்னு பாப்போமா? அதுல ஃபர்ஸ்ட் சர்வதேச போதை எதிர்ப்பு தினத்தை முன்னிட்டு ஸ்டார்ட் ரன் ஸ்டாப் ட்ரக்ஸ் அப்படின்ற பேர்ல மாரத்தான் வந்து கண்டக்ட் பண்ணியிருந்தாங்க. அத முதலமைச்சர் விஜய் சார் கொடியசைச்சு தொடங்கி வச்சாரு. தொடங்கி வச்சது மட்டும் இல்லாம அதுல அவரும் கலந்துக்கிட்டு 3 கிலோமீட்டர் வரைக்கும் ஓடி இருப்பாரு. அப்படி ஓடும்போது ஒரு பொண்ணுக்கு வாட்டர் பாட்டில் வாங்கி கொடுப்பாரு. அது பார்க்கவே அழகா இருந்துச்சு. செகண்ட், சர்வதேச போதை எதிர்ப்பு தினத்தை முன்னிட்டு தமிழ்நாடு அரசு சே நோ டு ட்ரக்ஸ் அப்படின்ற சாங் வந்து ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. அதை கேட்கும் போது எனக்கு அப்படியே ஒரு மாதிரி புல்லரிச்சிருச்சு. உங்களுக்கும் டயர் இருந்தா முடிஞ்சா கேளுங்க. தேர்டு, 284 கோடி மதிப்பிலான நடைபாதை திட்ட டெண்டரை வந்து ரத்து பண்ணியிருக்காங்க. ஏன்னா வழக்கமா இருக்கிற விலையை விட 4 மடங்கு அதிகமான விலைக்கு டெண்டர் போட்டிருந்தாங்க. அதனால அதை வந்து கேன்சல் பண்ணியிருக்காங்க. ஃபோர்த்து, ஜோஹோ நிறுவனர் ஸ்ரீதர் வேம்பு அவர்கள், நாங்க இலவசமா கல்வி மையம் அமைக்க போன டிஎம்கே கவர்மெண்ட் எங்க கிட்ட லஞ்சம் கேட்டாங்க அப்படின்ற மாதிரியான குற்றச்சாட்டை அவர் ஏற்கனவே சொல்லியிருந்தாரு. அதை தொடர்ந்து தாராபுரம் அரவிந்தோ வித்யாலயா ஸ்கூல் தாளாளர் அவர்கள் எங்க கிட்ட போன டிஎம்கே கவர்மெண்ட் வந்து நிறைய பணம் வந்து லஞ்சம் கேட்டாங்க, நாங்க ஸ்கூலை மூடிடலாம் நினைக்கிற அளவுக்கு எங்க கிட்ட நிறைய பணம் லஞ்சம் கேட்டாங்க அப்படின்ற மாதிரியான குற்றச்சாட்டை அவங்களும் சொல்லியிருக்காங்க. ஃபிஃப்த்து, போதைப் பொருள் ஒழிப்புல சிறந்து விளங்கின 15 காவல்துறையினருக்கு முதலமைச்சர் விஜய் சார் பதக்கம் வழங்க போறாரு. அந்த 15 பேரோட லிஸ்ட இன்னைக்கு தமிழ்நாடு கவர்மெண்ட் வந்து வெளியிட்டு இருக்காங்க. சிக்ஸ்த்து, கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்ல ஆன்லைன் மூலமா ஓபி சீட்டு வழங்குற புதிய வசதிய தமிழ்நாடு சுகாதாரத்துறை இன்னைக்கு சென்னை கீழ்ப்பாக்கம் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்ல ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. இதன் மூலமா மக்கள் இனி வீட்டுல இருந்தே மொபைல் மூலமா முன்பதிவு பண்ணிக்கலாம். செவன்த்து, தமிழக அரசின் டெல்லி சிறப்பு பிரதிநிதியா ஜனநாயக பட தயாரிப்பாளர் கே வெங்கட் நாராயணன் அவர்களை வந்து நியமிச்சிருக்காங்க. எட்டாவது, தமிழ்நாட்டுல சென்னையை தவிர்த்து 12 மாநகராட்சியில இருக்கிற தூய்மை பணிகளை தனியார் மயமாக்குற டெண்டரை தமிழ்நாடு அரசு வந்து கேன்சல் பண்ணிட்டாங்க.